சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. 3000 ரூபாய் உடனடியாக கஜானாவுக்கு செலுத்த வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது மாவேலிக்கர தாசில்தார் வேலுத்தம்பி அதை செலுத்த மறுத்தார் என்று சொன்னீர்கள். வேலுத்தம்பி அந்த சூழலை எப்படி கையாண்டார் தாயே? சிறுவனின் கேள்விக்கு வேலுத்தம்பி அந்த சூழலை கையாண்ட விதமே அவனை தளவாய் நிலைக்கு உயர்த்தியது என்று அவனது வீரமும் விசுவாசமும் நிறைந்த நடவடிக்கைகளை சொல்லத் தொடங்கினேன். திருவிதாங்கூர் அரசின் கஜானாவை நிரப்புவதற்காக தாசில்தார்கள் அனைவரும் 3000 ரூபாய் உடனே நிதி செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான் ஜெயந்தன் சங்கரன். வேலுத்தம்பி மறுத்தான். அவன் வற்புறுத்தப்படவே தனக்கு 3 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டு தன் சொந்த ஊரான தலக்குளத்துக்கு சென்றான். நாட்கள் கடந்தன. நிதி செலுத்தாமல் காலதாமதம் செய்யும் வேலுத்தம்பியை கைது செய்து வர ஆணையிட்டான் ஜெயந்தன் சங்கரன். செய்தி அறிந்து சினம் கொண்ட வேலுத்தம்பி நாஞ்சில் நாட்டின் பெரும் படையை திரட்டினான். ஊழல் அமைச்சர்களுக்கு ஒரு முடிவு கட்ட எண்ணினான். திருவனந்தபுரம் கோட்டையை நோக்கி முற்றுகையிட முன்னேறினான். வடக்கே சிறையின் கீழ்ப்பகுதியிலிருந்து ஐயப்பன் ஷண்பகராமன் பிள்ளை என்பவனும் படை திரட்டி வர திருவனந்தபுரம் கோட்டையை இருவரும் முற்றுகையிட்டார்கள். கோட்டை முற்றுகையிடப்பட்டது. ஆனால் அதீத ராஜபக்தி காரணமாக எல்லை மீறாமல் இருந்தார்கள். அரண்மனை நோக்கியும் முன்னேறி செல்லவில்லை. திருவிதாங்கூர் மன்னன் பாலராமவர்மாவுக்கு தகவல் அனுப்பினான் வேலுத்தம்பி. மக்களுக்கான வரியை குறைக்க வேண்டும். திருவிதாங்கூரை நாசம் செய்யும் ஜெயந்தன் சங்கரன் நம்பூதிரியை தளவாய் பதவியில் இருந்து நீக்க வேண்டும். ஊழல் அமைச்சர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இவைதான் வேலுத்தம்பியின் கோரிக்கைகள். வேலுத்தம்பியின் கோரிக்கை நியாயமானதே என உணர்ந்தான் மன்னன் பாலராமவர்மா. சங்கரன் நம்பூதிரி தளவாய் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டான். ஊழல் அமைச்சர்கள் சங்கர நாராயணன் செட்டி, மாத்தூதரகன் ஆகியோருக்கு பொதுமக்கள் முன்னிலையில் சவுக்கடி கொடுக்கப்பட்டது. அவர்கள் காதுகள் அறுக்கப்பட்டு திருவனந்தபுரம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். திருவிதாங்கூர் அரசின் புதிய தளவாயாக ஐயப்பன் ஷண்பகராமன் பிள்ளை நியமிக்கப்பட்டான். வேலுத்தம்பி முழகு மடிசீல காரியக்கார், அதாவது நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டான். கொடுங்கோலர்களின் பிடியில் இருந்து திருவிதாங்கூர் மீண்டது. அந்த நேரத்தில்தான், அதாவது 1800ஆம் ஆண்டில்தான் திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானங்களுக்கு என தங்களின் ரெசிடென்ட் அதிகாரியாக கொலின் மெக்காலேயை நியமித்தது கிழக்கிந்திய கம்பெனி. கொச்சியில் போல்காட்டி கோட்டையில் தங்கியிருந்து நிர்வாகத்தை கவனித்தான் கர்னல் கொலின் மெக்காலே. ஆனால் இந்த கொலின் மெக்காலே தான் பின்னாளில் திருவிதாங்கூரில் கலகமும் குழப்பமும் ஏற்படுவதற்கும் காரணமானான். கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதிலும் கிறிஸ்தவர்களுக்கு சக்தியை மீறி உதவி செய்வதிலும் பெருவிருப்பம் கொண்டிருந்த இவனால் வேலுத்தம்பி பெரும் சிரமங்களை சந்தித்தான். நட்புறவாடி நயவஞ்சகன் ஆகிவிட்ட மெக்காலேயின் குரூரத்தனங்களை புரிந்து கொண்டபோது காலம் வெகுவாக கடந்து விட்டிருந்தது. வேலுத்தம்பி தன் வாழ்வின் இறுதி கட்டத்துக்கே வந்துவிட்டான். ஒரு நேர்மையான மாவீரனின் வாழ்க்கை துன்பியல் கலந்ததாய் சோகங்களின் மாய வலைக்குள் சிக்கிக் கொண்டதாய் மாறியதற்கு காரணமும் இந்த கூடா நட்பே. அது எப்படி என்பதை சொல்லுகிறேன் கேள் என் மகனே.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.